Hello friends, welcome to Erode Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் கிரேவி பார்க்கலாங்க. இதல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. பாருங்க இவ்வளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து நம்ம அந்த சிக்கன் கிரேவி பண்றதுக்கு வச்சுக்கலாம். இவ்வளவு எண்ணெய் தான். பாருங்க இப்ப பட்டை எடுத்து வச்சேனீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க? இந்த ரெண்டு பட்டையை வந்து இதல போட்டுறலாங்க. அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், கிராம்பு ஒரு 4 போடுறேன். அப்புறம் சோம்புங்க. எல்லாமே நம்ம வணக்கிக்கலாம். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. சிக்கன் தாளிச்சு நம்ம செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு வச்சுக்கலாம். கருக விட்டுறாம பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த பூண்டை போட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு, பூண்டை போட்டுருவோம். எல்லா பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இஞ்சி பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் பெருசாக எடுத்து வச்சா நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அந்த மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகு ஜீரகத்தையும் இதில் போட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுங்க இல்லைங்களா, அதில் வந்து பாதி அளவுக்கு போட்டுக்குங்க. இது இந்த சிக்கன் கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையானது. இது ஒரு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வணக்கினது போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தேங்காயை இதோட வச்சு, இது ஃபஸ்ட்டு தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா துருவிடுங்க. துருவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு ஒன்றா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பச்சை சோம்பு, அதை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள் இப்போ சிக்கன் எப்படி தாளிக்கலாங்கிறத பார்ப்போம். நல்லெண்ணெய் இதில் எடுத்து வச்சுருந்த மீதி எண்ணெய் இதில் ஊற்றிருக்கேன் நான். இதை தாளிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வணக்கியிருக்கோம் இல்லைங்களா, மீதி இருக்கிற 2 கிராம்பு, சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பட்டை, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. ஜாமானும் ரொம்ப கம்மி தான். இது வந்து எப்படியும் வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்லாங்க. இந்த இதை நீங்கள் சிக்கன் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன், அதனால் ஒரு 15 பேரே சாப்பிட்லாங்க. இது சப்பாத்தி, புலாவ், பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நானே அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். இதை போட்டுக்கலாம். ஏன் நான் இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும், தாராளமாக செய்யலாங்க. சின்னதாக வச்சுட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, பாத்திரம் பிடிக்காது. அதனால் சரி அப்படின்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அந்த தக்காளி போட்டுக்கலாம். ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 தக்காளி தான் போட்டுருக்கேங்க. ஏன் போட்டிருக்கேன்னா, இப்போ அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 தக்காளி போட்டோம்னு வைங்க, இப்போ அதெல்லாம் வந்து நல்லா அப்படியே இந்த சட்டியை விட்டு வெளியில் வந்துடும். நல்லா இப்போ நம்ம எப்படி நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி கிளற வேண்டியதில்லை. அதுக்காக நான் அந்த தக்காளி போட்டேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத ஃபைனலுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். மஞ்சள் தூள் போட்டுடலாம். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இப்போ சின்ன பாத்திரமாக இருந்தால் நமக்கு வந்து கிளறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் வந்து பெரிய பாத்திரம் எடுத்து நான் செய்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பெரிய பீஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய பீஸ் போட்டாலும் நம்ம சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருங்க. இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதுக்கு மசாலாலாம் நான் வீட்டில் தான் அரைச்ச மசாலா தான் வச்சுருக்கேன். கடையில் இருந்து எந்த மசாலும் நான் வாங்கலைங்க. இதுக்கு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. வீட்டு மசாலே போதும். நல்லா வணக்கிடணுங்க. சிக்கனை வணக்கணும்னா அது நல்லா உருண்டு நல்லா இருக்குங்க. உருண்டு நல்லா அந்த எசன்ஸ்லாம் நல்லா கீழே இறங்கினதுக்கப்புறம் உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாய் தூள்லாம் போடலாங்க. பாருங்கள் இந்த சிக்கனை வந்து நல்லா வணக்கிடணுங்க. வணக்கிட்டோன்னா இந்த உப்புலாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, உப்பு, மஞ்சள் தூள், இந்த இதெல்லாம் போட்டிருந்தோம், அதெல்லாம் நல்லா உரைச்சி நல்லா சிக்கனே வந்து பாருங்கள் நல்லா உருண்டு நல்லா வந்துடுங்க. இப்படி நல்லா வணக்கிட்டோம்னாவே சிக்கன் வந்து சாஃப்டாகிடுங்க.
ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இந்த உப்பு முன்னாடி போட்டதுனால உள்ள சிக்கனுக்குள்ளெல்லாம் வந்து சக்கை மாதிரி இருக்காதுங்க, நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். அதுக்காக தான் இந்த உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போடுறது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சக்கையாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன். இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நான் அந்த மசாலெலாம் அரைச்சி வச்சிடுறேங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வணங்கிருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்கள் சிக்கன். நம்ம போடும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வணக்கணுன்னா நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 2 கரண்டி போடலாங்க. இந்த இதில் 2 கரண்டி இப்போ தான் வந்து கொஞ்சம் நிறைய 2 கிலோ சிக்கன் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கணும். இப்போ நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை. இப்போ நம்ம வணக்கும் போது இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி வந்துருச்சு. இப்போ இந்த இதுலேயே என்ன ஆகுங்க, நல்லா வணக்கிடலாம். இதுலேயும் எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிக்கன் வாங்கும் போது நீங்கள் வணக்கினீங்கன்னா தக்காளி இந்த இதெல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அப்படியே வணக்கிடலாம். நீங்கள் வணக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சதையும் எடுத்து ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் அதை வந்து மூடி வைக்கணுங்க, கொஞ்சம் வேகட்டும். இல்லை எனக்கு நல்ல காரமாக சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு தான் போடுவேன், அதனால் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மூடி வச்சோம் இல்லைங்களா, எப்படி இருக்குதுன்னு நம்ம சிக்கனை பார்ப்போம். பாருங்கள், நல்லா வந்து தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ உப்பு, காரம், மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நல்லா உள்ள எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், மிளகாய் தூள் வாசமும் நல்லா போயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலா வந்து நம்ம இதில் ஊற்றிடலாங்க. இதுலேயே நம்ம மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த காரம் வந்து நல்லா சொற்குன்னு நல்லா இருக்குங்க. ஆனால் நான் வந்து 2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதுவே கரெக்டான பதங்க, கரெக்டான அளவு. அதனால் நீங்கள் இந்த அளவே போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இந்த மசாலெலாம் ஊற்றிட்டேன், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாமே சேர்ந்து வந்து இப்போ நல்லா வேகும் போது என்ன ஆகுங்க, அப்போ தான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. நம்ம அந்த மசாலெலாம் இருந்தது இல்லைங்களா, அந்த மசாலெலாம் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் தண்ணியெல்லாம் தேவையான அளவுக்கு ஊற்றி நான் இப்போ வந்து மூடி வச்சிடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து மூடி வச்சிடணும். நல்லா கொதித்து இந்த சிக்கன் மசால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். இப்போ லேசாக இப்போ வந்து நம்ம இந்த அளவு இப்படி மூடி வைக்கலாங்க. மூடி வச்சோன்னா பொங்கியும் வராது, நல்லாவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு மூடிடலாங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், நடுவில் கொஞ்சம் சிக்கனை எடுத்து நம்ம கிளறி விட்டு பார்ப்போங்க. ஏன்னா அடிக்கடி எதுவும் பிடிச்சிடக்கூடாது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக எல்லாமே எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு மேலே வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும், புலாவ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.